9 கோடி இந்தியர்களின் அந்தரங்க தகவல்கள்லாம் வந்து திருடப்பட்டு விட்டதாகவும் பாதுகாப்பானதா மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்ததா, தனிநபருக்கான பாதுகாப்பு சரியாக உறுதி செய்யப்படலை, திடுக்கிடும் ஆராய்ச்சி தகவல்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் வந்து கொரோனா பற்றிய தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக, அதை பற்றின அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன். இப்போ அந்த அப்ளிகேஷனை இந்தியாவில் சுமார் 10 கோடி பேர் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் உலக அளவில் அதிக அளவில் டவுன்லோட் செய்யப்பட்ட அப்ளிகேஷனில் அது 7வது இடத்துல இருக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, புதுசாக தயாரிக்கப்படக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்துலேயும் அந்த ஆரோக்கிய சேது அப்ளிகேஷனை கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமது இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், சமீபத்தில் நடந்த பல திடுக்கிடும் ஆராய்ச்சி தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பாதுகாப்பானதா மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்ததா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது பாதுகாப்பாக இல்லையா என்னங்கிற காரணிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆரோக்கிய சேது அப்ளிகேஷனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபியை என்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். மேலும் வந்து நமக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து, நம்ம எந்த துறையில் வேலை செய்கிறோம் இந்த மாதிரியான டீட்டெயிலெலாம் கொடுத்தா தான் மேற்கொண்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு புறம் இருந்தாலும், நமக்கு எனி டைம் வந்து ஜிபிஎஸ் மற்றும் ப்ளூடூத் வந்து ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஜிபிஎஸ் வந்து நம்மளோட லொக்கேஷனை அக்சஸ் பண்ணி நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற தகவல்கள், பாதிப்பு அடிப்படை எல்லா ஃபிகர்ஸும் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம பாதுகாப்பானதா என்னன்னு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துலாம். முதல்ல இந்த அப்ளிகேஷனுக்காக கொடுக்கப்பட்ட ப்ரைவேசி பாலிசியில் தனிநபருக்கான பாதுகாப்பு சரியாக உறுதி செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் கொடுக்குற டேட்டா எல்லாம், இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கப்படுற விவரங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் இதை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறா அப்படிங்கிற முழு தகவல்கள் எதுவுமே கொடுக்கப்படலை. இப்போ இன்னொரு விஷயம், இந்த அப்ளிகேஷன் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், கொரோனா தொற்று முடிகிற வரைக்கும் இருக்குமா, இல்லை அதுக்கு அப்புறமும் வந்து இதை வேறு ஆல்டர்னேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற எந்த விஷயமும் இதில் கொடுக்கப்படல. ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குற நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்களோட க்ளவுட் சர்வரில் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. அந்த டீட்டெயில் எல்லாம் எப்போ டெலீட் பண்ணுவாங்க, இல்லை அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இதில் கொடுக்கப்படலை. இது எல்லாமே வந்து தனி மனித தரவு விதிகளுக்கு மாறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது வந்து ப்ளூடூத் மற்றும் ஜிபிஎஸோட உதவியோடு தான் இயங்குது அப்படிங்கிறதுனால நம்மளோட நகர்வுகள் எல்லாமே வந்து இதை வந்து கண்காணிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் வரோம் அப்படிங்கிற லொக்கேஷன் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகுது. இதில் முக்கியமாக இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இராணுவத்தினர் வந்து அவங்களோட முழுமையான தகவல்களை கொடுத்து இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது அப்போ எதிர்காலத்தில் வந்து ஹேக் செய்யப்படலாமா, இல்லை தகவல் திருடப்பட்டால் இராணுவ ரகசியம் வெளியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே எழுது. லயபிலிட்டி லாவில் நம்மளோட இன்ஃபர்மேஷன் திருடப்பட்டாலோ இல்லை நம்மளோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணாலோ இந்த இந்திய அரசாங்கம் இதுக்கு பொறுப்பே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கான நம்பகத்தன்மையை குறைக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இந்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து 100% பாதுகாப்பானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே போல் விஷயத்தை தான் வந்து நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறப்பையும் இதே போல் ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பல கோடி மக்களோட ஆதார் டீட்டெயிலெலாம் ஹேக் செய்யப்பட்டு, அதாவது திருடப்பட்டு வெளியிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் இப்போ பிரிட்டனை சேர்ந்த ஹேக்கர் ஒருத்தர் வந்து 9 கோடி இந்தியர்களின் அந்தரங்க தகவல்கள்லாம் வந்து திருடப்பட்டு விட்டதாகவும், அதை வந்து கூடிய சீக்கிரத்திலே வெளியிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் வந்து அவர் சொல்கிறாரு. மொத்தத்தில்
இந்தியாவில் கொரோனா தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரியான பல தகவல்கள் வந்து நமக்கு வேதனை அளிக்கிற விதமாக இருக்குது. ஒரு பாட்டம் லைனாக சொல்லணுன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷனோட பாதுகாப்பு தன்மை வந்து ஒரு 70% தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். மேலும் இந்த பாதுகாப்பு தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை இந்திய அரசாங்கம் கூடிய சீக்கிரத்தில் வந்து உறுதி செஞ்சு சரி பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். நன்றி.